பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தார். வன்னியர் நல வாரியத்தில் வன்னியருக்கான சொத்து டாக்டர் ஐயா அவர்களுடைய துவக்கப்பட்ட சொத்தை சேர்க்கறதுக்காகவும் அது சம்பந்தமாக கேட்கும்போது ஐஏஎஸ் சந்தானம் அவர்கள் இப்போ கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய தீர்வு காணுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அவர் சொன்னார். ராமதாஸால் உருவாக்கப்பட்ட அந்த சொத்தை ஏன் வாரியாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கேசி வீரமணி, அமைச்சர் எம்சி சம்பத், மாண்புமிகு அமைச்சர் தங்கமணி, முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், வீரபாண்டி ஆறுமுகம், இவர்கள்லாம் நிறையா ட்ரெஸ்ஸுகள் வச்சு நடத்தி அது மூலியமாக நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர்களும் வன்னியர்கள் தானே, அந்த சொத்தெல்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு அருமையான கேள்விலாம் கேட்டார். இது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி தான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாரியத்தை முதல்ல அமைக்க சொன்னது, மனு கொடுத்தது யார்? இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா தான் முதல்ல மனு கொடுத்தாரு. வாரியம் அமைக்கணும் பலமுறை கோரிக்கை வச்சாரு. இதை வச்சு கலைஞர் அவர்கள் 2009 கலைஞர் அவர்கள் முதல் வாரியத்துக்கு சட்ட மசோதா நிறைவேற்றினார் சட்டமன்றத்தில். அதை கையெழுத்து வாங்குறதுக்காக ஜனாதிபதி ஒப்புதல் போகிறதுக்கு முன்னாடி ஆட்சி கவர்ந்ததுனால 2011 2016 வரைக்கும் இந்த சம்பந்தமாக பேசவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் 5/2/2019 ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று எடப்பாடி அரசு, அதிமுகவின் எடப்பாடி அரசு அதை செஞ்சிருக்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஹெச்ஆர்என்சியில், அதாவது இந்த கோயில் இந்த வழிபாட்டு தலங்களில் உண்டியல் வைத்து நீ வசூல் செய்கின்ற எந்த ஒரு இதுவும் ஹெச்ஆர்என்சிக்கு போகும். தனி உன் வீட்டுக்குள்ளார ஒரு சாமி வச்சு கும்பிட்டு அதை நீ வழிபட்டினா பொதுமக்களுடைய வசூல் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அது போகாது ஹெச்ஆர்என்சி. இது தெரியும், உங்களுக்கு தெரியும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு நல்லா படித்தவர், சிந்தனையாளர், நல்ல ஞானம் உள்ளவர், மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும். இது ஏன் இவர் மக்களுக்கு சொல்றதுக்கு மறைக்கிறாருன்னு தெரியல. இதான் வன்னியர் நல வாரியத்தில் அமைக்கப்பட்ட சொத்து, இது அரசு எடுத்துக்கிறதுக்காக இல்லை, அந்த பராமரிப்பு சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். அந்த சிந்தனை எதற்காக இந்த சொத்து சேர்க்கப்பட்டது, எதற்காக இந்த கல்வி நிலையங்கள் அமைக்கப்பட்டது, இது எந்த வன்னிய மக்களுக்கு போய் சேர வேண்டும், அனைத்துக்கும் உதவ வேண்டும் என்ற சிந்தனைகள் அதில் இருக்கும் பட்சத்தில் அதையே வழிநடத்துவதற்காக அரசாங்கம் உதவி செய்வதற்காக தான் வாரியத்தை அமைச்சு நமக்கு செஞ்சுட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சமுதாயத்துக்கும் இல்லாத சுமார் 3 லட்சம் கோடின்னு சரியா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கணக்கு முன்னாங்கிறது தெரியல. அது கூடவும் இருக்கலாம், குறைவும் இருக்கலாம். ஒரு தனி சமுதாயத்துக்கான ஒரு பெயரில் அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது. இவ்வளவு சொத்துக்களையும் ஒன்றமைத்து ஒரு வாரியம் அமைச்சு அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணி ஒரு 10-9 மெம்பர்கள் போட்டு இதை பராமரித்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது 19 தான் இதோடைய அங்கீகாரம் நமக்கு கிடைச்சது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாரியமும் தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 76 சொத்து என்னமோ இதுவரைக்கும் தெரிஞ்ச அளவுக்கு இருக்கு. இது இல்லாமல் தெரியாமல் நிறைய சொத்துக்கள் மறைக்கப்பட்டிருக்கு. சிலர்கள் சொந்தம் கொண்டாடி அவர்கள் வயசாக அதை வச்சு அதை சொந்தமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே வாரியத்தை எடுத்து திருப்பி கொண்டு வந்து வாரியத்தில் சேர்த்து இதை எந்த செயலுக்காகவும் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டது, இந்த சொத்துக்கள் எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு கொடையாளர்கள் நிறைய பேருடைய அவருடைய எண்ணம் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை திருப்பி அந்த சொத்தை எல்லாமே ஒருங்கிணைத்து அதை ஒரு ஆணையத்தின் கீழ் கொண்டு வந்து அதை மக்களுக்கு சேவை செய்வதற்கும் மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவும் இது செயல்படுவதற்காக அந்த வாரியம் அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இப்போ முதல்ல மயிலாடுதுறையில் உள்ள வன்னிய மேம்பாட்டு இயக்கம் என்ற ஒரு சொத்து ஒன்று. இது அந்த காலத்தில் வன்னியர் மடம் என்று இருந்து அது வன்னிய மேம்பாட்டு இயக்கமாக அது பராமரிக்கப்பட்டு அது அரசு அமைக்கப்பட்ட வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெற்று வரவு செலவு கணக்குகள் ஒப்படைக்கப்பட்டு இது பராமரித்து கொண்டு வருகிறது. இப்படி பேசுகின்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், இது யாரால அமைக்கப்பட்டது? ஐயா தான் ஒட்டுமொத்த தலைவர், ஐயா தான் எல்லா சமுதாயத்தின் தலைவர், ஐயா தான் கடைசி தீர்க்கதரிசி, வன்னிய சமுதாயத்தின் கடைசி தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு, இந்த மயிலாடுதுறை சொத்துக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் உண்டா? இல்ல. அதை அவருடைய கட்சிக்காரர்கள் அத்தனை பேர் சேர்ந்து இந்த மயிலாடுதுறை சொத்தை எங்கிறது அப்படின்னு சொல்லி ஐயாவிற்கு சொந்தமான அப்படின்னு போர்டே வச்சுட்டு போறாங்க. இந்த தலைமை ஏன் கேட்கல? அப்ப தலைமை இதே மாதிரிதான் அந்த சொத்துக்கள் சேர்த்ததா? ஒவ்வொரு இடமும் அப்படித்தான் சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதா? இது ஐயாவின் சொந்த காசுல உருவாக்கப்பட்டதா? இதெல்லாம் கேள்வி கிடையாதா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்க. இப்ப இதே மாதிரி கேள்விகளும் இதே மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு இடத்துல நீங்க போய் செய்யும் பொழுது ஆக்கிரமிப்பு அதுக்கு பேர். அரசாங்கம் செய்ய போது அதுக்கு ஏன் பதறீங்க? அரசாங்கம் எடுத்து யாருக்கு கொடுப்பாங்க? எடப்பாடியார் அவர் சொந்தக்காரங்க கொடுத்துருவாரா? இல்ல அந்த அரசை எடுத்து வேற யாருக்காவது கொடுத்துருமா? கொடுக்காது. உங்களுடைய சிந்தனையை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒரு அரசாங்கம் நம்மளை பார்க்குது. உங்களுக்கு உதவிகள் செய்வதும் அரசாங்கம் காத்திருக்கிறது.
எங்களுடைய வாரியத்தில் நாங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு தேவைகளை எங்களிடம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எங்களிடம் கொடுங்க, அதை நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு தேவையானதை செய்கிறோம், மக்கள்கிட்ட நீங்கள் வந்து பணம் வசூல் பண்ணி செய்யுங்க, அது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் இங்கே நலவாரியம் வன்னிய கல்வி அறக்கட்டளைன்னு வச்சுருந்த பேரை மாற்றின ராமதாஸ் அறக்கட்டளை சொத்தையும் அவங்க கேட்குறாங்க. இதில் என்ன உங்களுக்கு ஆகிட போகுது? இதை உடனே வந்து அரசாங்கம் எடுத்துக்குதுன்னு ஏன் பொய்யா சொல்லி இதை உங்கள்கிட்ட பிடுங்குறது மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கிற மாதிரி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு இந்த பதட்டம்? நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அதை தெளிவுபடியாக செய்ய வேண்டியதானே? தெளிவாக செஞ்சுனா யாருக்கும் தெளிவாக செஞ்சால் அரசாங்கம் உங்களுக்கு எந்த இடங்களும் கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு சப்போர்ட் தான் செய்ய போகுது. அது இல்லாமல் தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணாதீங்க. மேலும் அந்த ஒவ்வொரு வன்னியர்கிட்டையும் உண்டியல், இது போன்ற உண்டியல் மூலமாக ஒவ்வொரு ரூபாய் நாணயமாக வசூல் செய்து கட்டிய சொத்து தான் காணிக்கை உண்டியல். வன்னியர் கல்வி கோயில் உத்தேச நிகழ்நிலை பல்கலைக்கழகம் கோனூரி குப்பம் காணிக்கை உண்டியலாக ஒவ்வொரு வன்னியரிடம் கொடுத்து அவர்களும் ஒரு நாளைக்கு ₹1 போட்டு இதில் என்னிடம் கொண்டு ஒப்படையுங்கள், இதை கல்வி கோயிலை கட்டவும், இது நம் சமுதாயத்துக்கான கோயில் அப்படிலாம் சொல்லி தான் வாங்கினீங்க. இதற்கு உங்களுடைய அம்மையார் அவருடைய முகமே மாறி போய்விட்டது, அந்த அளவுக்கு உழைத்தார்கள் என்று நீங்கள் தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதீர்கள். அவர்களுக்கும் கஷ்டம் இருந்திருக்கும். இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக உங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை குறைபாடு தான் ஏற்பட்டது. ஆனால் 21 உயிர்களை தியாகம் செய்த இந்த சமுதாய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? முதலாக 19/12/86 ரயில் மறியல் போராட்டம், 21/1/89 தேர்தல் புறக்கணிப்பு, 17/19/87 தொடர் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு 21 உயிர்கள் தியாகம் ஒரே பகுதியில் மட்டும். இது கடலூரிலே ஒரு பகுதியிலே ஒரு உயிரிழப்பு. இந்த உயிரிழந்த குடும்பத்திற்கெல்லாம் நீங்கள் என்ன, உயிர் தியாகம் செய்த குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இதை சிந்திக்க வேண்டாமா? இதை மக்களுக்கு தெரியாமல் போகிறதா? மக்களுக்கு தெரிந்ததனால்தான் நம்முடைய வாக்கு வங்கி 5% 6% குறைந்து கொண்டு வருகிறது. நமக்கு சின்னமும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலைப்பாடு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றம் செய்வதும், இன்னொரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றம் செய்வதும், மீண்டும் அதே கட்சியில் போய் சேருவதும், இது கட்சியினுடைய கொள்கையாக மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு கட்சியில் இருக்கும்பொழுது நம் கோரிக்கைகளை வைப்பதும், அதே கட்சியை திருப்பி செய்யும் பொழுது அதே கோரிக்கைகளை எதிர்ப்பதும் இது ஒரு நியாயமான செயலாக இல்லை. 20% மாநிலத்தில் 20% ஒதுக்கீடும், மத்தியிலே 2% ஒதுக்கீடும் என்று நாம் போராட்டம் செய்தோம். மத்திய மந்திரியாக இருக்கும் பொழுது ஏன் அந்த போராட்டத்தை 2% போராட்டத்தை கைவிட்டீர்கள்? மீண்டும் இவ்வளவு காலம் வரைக்கும் ஆளுகின்ற ஆட்சியில் நாம் பங்கோடுதான் தோழமையோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் அதை புறக்கணித்தீர்கள்? 20% இதுவரை கேட்காமல் இப்பொழுது மீண்டும் நாம் வந்து விஓஓ அலுவலகம் முன்பும் தேர்வு ஆணையத்துக்கு முன்பும் போராட்டம் அறிவித்திருக்கிறீர்கள். இந்த போராட்டம் யாரை ஏமாற்றுவதற்கு இல்லை யாரிடம் பேரம் பேசுவதற்காக என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார். ஆனால் உங்கள் கட்சியில் இருப்பவர்கள் இப்பொழுது நீங்கள் எப்படி இன்னொரு கட்சியிடம் பிரதானப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த செயலை தான் மற்றவர்கள் செய்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை மற்றவர்கள் செய்யக்கூடாது என்று நினைப்பதற்கு என்ன காரணம்? காந்தியால் போற்றப்பட்ட ஒரு தியாகி ஞாபகப்படாச்சு. அவருடைய பிறந்த ஊரான மயிலாடுதுறையிலே அவருக்கு ஒரு வெங்கல சிலை அமைப்பதற்காகவும், இங்கு உள்ள மாணவர்கள் படிப்பதற்காகவும் ஒரு IAS அகாடமி பொது தேர்வு டியூஷன் வகுப்பு வைப்பதற்காக நாங்கள் ஆரம்பிப்பதற்காக சில வாரியத்தின் ஒப்புதல் பெற்று அதை முறையாக செய்தோம். அதை தடுப்பதற்காக ஐயா ராமதாசன் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த சிலரும் போய் மனு கொடுத்து அவர்கள் சொன்ன மனுவில் IAS அகாடமி அமைக்கக்கூடாது என்றும் நாகப்பப்படையாற்றி சிலை வைக்கக்கூடாதும் மனு கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வைக்கிறோம் என்று சொல்லியிருந்தாலும் அது ஒரு பெருமக்கூடிய விஷயமாக இருக்கும். ஆனால் இவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். இவர்கள் எந்த சமுதாயத்துக்காக பாடுபடுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களும் வன்னியர் சங்க பொறுப்பாளர்களும் நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். இதற்கு என்ன காரணம்? உங்களுடைய தூண்டுதல் இல்லாமலோ உங்களுடைய ஒப்புதல் இல்லாமலும் இவர்கள் இந்த காரியத்தை செய்யவில்லை. தலைமையிலிருந்து சொல்லிதான் நீங்கள் செய்தார்கள் என்று அங்கே ஆர்டிஓவிடம் வந்து வாக்குமூலம் கொடுத்தார்கள். இதனால் வரை எந்த விதமான அதற்கான முகாந்தரமும் கொடுக்கவில்லை. இருந்தாலும் இன்றும் அந்த சிலை அனாதையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார்? நாங்களா, ஐயாவுடைய கட்சிக்காரர்களா என்பதை திருவாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். மேலும் இதுபோன்று மீண்டும் மக்களை சாலை மறியல் போராட்டங்கள் இப்படி அழைத்து மக்களை சிதறடிக்காமல் சிந்திக்க வைக்க சரியான பதில்களையும் சரியான சிந்தனைகளையும் ஊட்டி நம்மளுடைய உறுப்பினர் அட்டையிலே கார்ல் மார்க்ஸ் படத்தையும்
பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் மட்டும் வைத்துக்கொண்டு பூஜை செய்வதை விட அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய செயலையும் மக்களுக்கு சொல்லி சிந்திக்க வையுங்கள். இதுதான் உங்களை தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். பொது வன்னியர்கள் வந்து வசூல் செய்து ஒரு வன்னிய அறக்கட்டளை நிறுவி அதை தன்னை ராமதாஸின் பெயரில் மாற்றிக்கொண்டு அந்த அறக்கட்டளையை இப்பொழுது வாரியம் எடுக்கும் பொழுது பதறுகின்ற திரு அன்புமணி ராமதாஸ் தனி ஒரு நபர் மயிலாடுதுறை வன்னியர்களுக்காகவே இடத்தை வாங்கி கொடுத்து வன்னிய சமுதாயம் வளர வேண்டும் என்று நினைத்து அதற்காக ஒரு இடத்தை வாங்கி கொடுத்து அதனுடைய பொறுப்புகளை அதனுடைய செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வன்னிய மேம்பாட்டு இயக்கத்தும் வாரியத்தில் இணைக்கப்பட்ட பிறகும் அபகரிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அதில் உள்ள பதட்டம், இதில் ஏன் பதட்டம் இல்லை? பொது சொத்து நீங்கள் வைத்திருப்பது எல்லா வன்னியர்களும் சேர்ந்து வாங்கப்பட்ட ஒரு சொத்து. மயிலாடுதுறை வன்னிய மேம்பாட்டு இயக்கம் இருக்கும் இடம் தனி ஒரு நபராக வன்னியர்களுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. அந்த தனிநபர் கொடுத்த சொத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாட நினைக்கின்ற நீங்கள் பொதுவாக வாங்கிய சொத்தை வாரியத்தில் ஒப்படைப்பதற்கு ஏன் உங்களுக்கு பதட்டம்? கொஞ்சம் பதறாம யோசிங்க. தேர்தல் வருது, அடிக்கடி தேர்தல் வர்றதுனால நாங்கள் போராட்டம் அறிவிக்கிறோம்னா சொல்லாதீங்க. தேர்தல்லாம் முந்தி மாதிரிலாம் தேர்தல் நடத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பட்ட சூடெல்லாம் இன்னைக்கு உள்ள மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வன்னியன மக்கள், உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சங்கத்துடைய மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு முறை சிறை சென்று வந்த எங்களுடைய கதி என்ன, இங்கே உங்களுக்கு அதே தான் நடக்குங்கிறத அவங்க நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சட்டமேதை அம்பேத்கர் சிலையை வைத்த நீங்கள் ஒரே ஒரு நாகப்ப படையாட்சிக்கு ஒரே ஒரு நாகப்ப படையாட்சிக்கு சிலை வைப்பது தடுக்கிறது காரணம் என்ன? நீங்கள் இன மக்களினுடைய சொந்தமா இல்லை ஒட்டுமொத்த சொந்தமா? யாருக்கு நீங்கள் தலைவர்கள்? நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பேசுவதற்கு ஏதாவது உண்மையான தகுதி ஏதாவது காட்டுங்கள்.